கதை தொடங்குகிறது. மேகங்களில் சில குங்ஃபு வீரர்கள் பறப்பதை நாம் காண்கிறோம். அந்த இடத்தின் பெயர் காங்யாங். ஜிங் என்ற அந்தச் சிறுவன் நிசா என்ற தன் காதலியுடன் நெருங்க முயன்றான். ஆனால் மிக விரைவில் ஜிங்கின் கனவு சிதைந்து போனது. உண்மையில் ஜிங் மிகவும் பலவீனமான சிறுவன். அவன் தன்னை ஒரு கதாநாயகனாக கனவுகளில் மட்டுமே காண முடிந்தது. கனவிலிருந்து விழித்த பிறகு பாய் சாஹிப் 10 ஆண்டுகளுக்கு முன்பு காங்காங் என்ற இந்த மாபெரும் பள்ளிக்கு பயிற்சி பெற வந்ததை நினைவுகூர்ந்தார். அவன் சண்டையிடுவதில் மிகவும் திறமையானவன். அவன் தற்காப்பு கலைகளை கற்று ஒரு சக்திவாய்ந்த வீரனாக மாற கடுமையாக முயற்சித்தான். ஆனால் தற்காப்பு கலைகளை விட அவனுக்கு சமையலில்தான் அதிக ஆர்வம் இருந்தது. பிறகு அவன் தன் குருவுக்கும் மாணவர்களுக்கும் உணவு சமைத்து அவர்களை அழைப்பான். அவன் உணவை கொண்டு வரும்போது அந்த மாணவர்கள் வந்து அவனை வேடிக்கையாக தாக்குவார்கள். அவன் தன் கையசைவால் அந்த உணவை நடுவானில் நிறுத்துவான். சிறிது நேரத்தில் குருவின் மனைவியும் அங்கு சாப்பிட வருவாள். அந்த இடையூறு காரணமாக அவள் அவனை தரையில் தள்ளிவிடுகிறாள். பிறகு குரு உள்ளே நுழைகிறார். இது எல்லா மாணவர்களையும் பயமுறுத்தி ஒழுக்கத்தின் காரணமாக அவர்களை நேராக நிற்க வைக்கிறது. உணவு கீழே கொட்டப்பட்டதால் அவர்கள் அனைவரும் உலர் சாதத்தை சாப்பிட வேண்டியிருந்தது. அவர்கள் அனைவரும் ஒன்றாகச் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும்போது குரு ஜிங்கிடம், நீ ஏதோ கற்றுக்கொண்டாயா? அப்படிச் செய்தால் நான் உன் மீது கோபப்பட மாட்டேன் என்று கேட்கிறார். ஆனால் குரு ஒரு குறி என்பதால் அவன் அதை நம்பவில்லை. மேலும் அவர் ஜிங்கை தன் அருகில் அழைத்தார். அவனது பலத்தைச் சோதிக்க அவர் தன் கையை அவனது வயிற்றில் வைத்தார். 10 வருடங்கள் வீணடித்த பிறகும் ஜிங் குறுகிய நேரத்தில் குனியத் தொடங்கினான். அப்போது குருவின் மகள் லிசா அவன் நேராக நிற்க வேண்டும் என்பதற்காக அவனது இடுப்பில் கை வைக்கிறாள். ஆனால் குரு அவனது பலத்தை மேலும் அதிகரிக்கிறார். ஆனாலும் எல்லா மாணவர்களும் ஒன்று சேர்ந்து ஜிங்கிற்கு தங்கள் பலத்தை கொடுக்கிறார்கள். அவள் ஜாங்கிற்கு முதல் நிலையை முடிக்க உதவி கொண்டிருக்கும்போது திடீரென்று ஜாங்கின் கழுத்தில் அணிந்திருந்த பதக்கம் பிரகாசிக்க ஜாங் காற்றில் இருந்து கீழே விழுகிறான். லிசா அதை பார்த்து, 2 சக்திகள் ஒன்றுக்கொன்று சண்டையிடுவது போல் உணர்கிறேன். நான் உன் ஜாங் உடலில் இருந்திருக்கிறேன் என்று கூறுகிறாள். பிறகு ஜாங்கும் லிசாவும் ஜாங் வந்த அதே அறைக்குச் செல்கிறார்கள். ஜாங் அவளிடம், 10 வருடங்களுக்கு முன்பு இதே நாளில், அதாவது நான் இங்கு வருவதற்கு முன்பு ஒரு நாள் நான் என் நண்பனுடன் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தபோது எங்கள் அறைக்கு வெளியே ஒரு மின்சார வேலி கட்டப்பட்டிருந்ததை பார்த்தேன். குங்ஃபு கலையில் வல்லவரான ஜாங்கின் தந்தை அரக்க மன்னனைப் போல முகமூடி அணிந்த ஒருவனுடன் சண்டையிட்டுக் கொண்டிருந்தார். அந்தச் சண்டையின் போது நானும் என்று கூறுகிறான். அந்த மனிதன் அந்த அரக்க மன்னன் தோற்றுக் கொண்டிருந்தான். அப்போது அவன் ஜிங் அங்கே நிற்பதை கண்டான். அவன் ஜிங்கை தாக்கி அவனது ஆடைகளில் ஒரு ஆபத்தான பூச்சியை வைத்தான். ஜிங்கின் தந்தை அவனை காப்பாற்ற அங்கே வந்தவுடன் அந்த ஆபத்தான பூச்சி அவரை கடித்தது. ஆனால் இந்த விஷப்பூச்சியின் கடி கூட அவருக்கு பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தவில்லை. ஆனால் அரக்க மன்னனின் தாக்குதலால் எல்லாம் பாழாகிவிட்டது. பிறகு அவன் தன் பெற்றோரை நிச்சயம் பழிவாங்குவதாக என்னிடம் கூறினான். பிறகு அவன், நீயும் உன் அப்பாவும் உட்பட அங்கே குங்ஃபு குருக்கள் இருப்பதாக என்னிடம் கூறினான். பிறகு ஜிங் தன் பெற்றோரை பழிவாங்குவதற்காக தன்னை மாணவனாக ஏற்றுக்கொள்ளுமாறு குருவிடம் கேட்டான். இதனால் தான் ஜிங் பள்ளியில் இருந்தான். பிறகு ஜிங் 10 வருடங்கள் ஆகிவிட்டன. ஆனால் என் பெற்றோரை யார் கொன்றார்கள் என்பதை என்னால் இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று அவனிடம் கூறினான். கதையின் மறுபக்கத்தில் மாணவன் ஷுயும் இந்த போட்டியில் பங்கேற்பான். அதில் யாராலும் வெற்றி பெற முடியாது. குருக்கள் ஒருவரையொருவர் சந்தித்துக் கொண்டிருந்தனர். ஒவ்வொரு 60 வருடங்களுக்கும் ஒருமுறை எந்த குரு மிகவும் திறமையானவர், எந்த குரு வீரர்களை தயார் செய்துள்ளார் என்பதை தீர்மானிக்க துணை குருக்கள் தங்கள் மாணவர்களிடையே ஒரு போட்டியை நடத்துவது வழக்கம். இந்த போட்டியில் வெற்றி பெறுபவர் பள்ளியின் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்படுவார். அதாவது அவர் ஒரு சிறந்த போர்வீரராக உருவாக்கப்படுவார். அந்த பள்ளியின் கீழ் அரக்கர்கள் என்று அழைக்கப்படும் ஒரு அரக்கன் வாழ்ந்து வந்தான். ஜாங் கிராமத்தை அழித்த அதே அரக்கர்கள் தான் இவர்கள். அரக்கர்களின் பலம் அதிகரித்து வருவதாக ஒரு தலைவர் உணர்ந்தார். எனவே இந்த போட்டி ஒரு வகையான பயிற்சியாக இருந்தது. துணைத் தலைவரின் தள்ளலின் போது ஜிங் புதர்களில் இருந்து வெளியே வந்து கீழே விழுந்தான். அதன் பிறகு எல்லா பெண்களும் ஜிங்கை பிடித்தனர். மற்ற எல்லா பையன்களும் அங்கிருந்து ஓடிவிட்டனர். ஆனால் ஸ்ரீபாவம் ஜிங்கை ஒரு பாறையில் தலைகீழாக தொங்கவிட்டாள். இது அவனுக்கு திருப்தி அளிக்காததால் அவள் அவனை ஒரு கயிற்றால் கட்டினாள். அவள் மேலிருந்து கீழாக பல அடி தூரம் வீசினாள். அது போதவில்லை. அவள் ஜிங்கின் உடலில் அரிப்பு உண்டாக்கும் பூச்சிகளை வைத்தாள். இந்த பூச்சிகள் அங்கே இருப்பதற்கு மிகவும் சிறியதாக இருந்தன. அந்த மனிதன் அந்த அரக்க மன்னன் தோற்றுக் கொண்டிருந்தான். அப்போது அவன் ஜிங் அங்கே நிற்பதை கண்டான். அவன் ஜிங்கை தாக்கி அவனது ஆடைகளில் ஒரு ஆபத்தான பூச்சியை வைத்தான். ஜிங்கின் தந்தை அவனை காப்பாற்ற அங்கே வந்தவுடன் அந்த ஆபத்தான பூச்சி அவரை கடித்தது. ஆனால் இந்த விஷப்பூச்சியின் கடி கூட அவருக்கு பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தவில்லை. ஆனால் அரக்க மன்னனின் தாக்குதலால் எல்லாம் பாழாகிவிட்டது. பிறகு அவன் தன் பெற்றோரை நிச்சயம் பழிவாங்குவதாக என்னிடம் கூறினான். பிறகு அவன், நீயும் உன் அப்பாவும் உட்பட அங்கே குங்ஃபு குருக்கள் இருப்பதாக என்னிடம் கூறினான். பிறகு ஜிங் தன் பெற்றோரை பழிவாங்குவதற்காக தன்னை மாணவனாக ஏற்றுக்கொள்ளுமாறு குருவிடம் கேட்டான். இதனால் தான் ஜிங் பள்ளியில் இருந்தான். பிறகு ஜிங் 10 வருடங்கள் ஆகிவிட்டன. ஆனால் என் பெற்றோரை யார் கொன்றார்கள் என்பதை என்னால் இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று அவனிடம் கூறினான். கதையின் மறுபக்கத்தில் மாணவன் ஷுயும் இந்த போட்டியில் பங்கேற்பான். அதில் யாராலும் வெற்றி பெற முடியாது. குருக்கள் ஒருவரையொருவர் சந்தித்துக் கொண்டிருந்தனர். ஒவ்வொரு 60 வருடங்களுக்கும் ஒருமுறை எந்த குரு மிகவும் திறமையானவர், எந்த குரு வீரர்களை தயார் செய்துள்ளார் என்பதை தீர்மானிக்க துணை குருக்கள் தங்கள் மாணவர்களிடையே ஒரு போட்டியை நடத்துவது வழக்கம். இந்த போட்டியில் வெற்றி பெறுபவர் பள்ளியின் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்படுவார். அதாவது அவர் ஒரு சிறந்த போர்வீரராக உருவாக்கப்படுவார். அந்த பள்ளியின் கீழ் அரக்கர்கள் என்று அழைக்கப்படும் ஒரு அரக்கன் வாழ்ந்து வந்தான். ஜாங் கிராமத்தை அழித்த அதே அரக்கர்கள் தான் இவர்கள். அரக்கர்களின் பலம் அதிகரித்து வருவதாக ஒரு தலைவர் உணர்ந்தார். எனவே இந்த போட்டி ஒரு வகையான பயிற்சியாக இருந்தது. துணைத் தலைவரின் தள்ளலின் போது ஜிங் புதர்களில் இருந்து வெளியே வந்து கீழே விழுந்தான். அதன் பிறகு எல்லா பெண்களும் ஜிங்கை பிடித்தனர். மற்ற எல்லா பையன்களும் அங்கிருந்து ஓடிவிட்டனர். ஆனால் ஷுய் பாவம் ஜிங்கை ஒரு பாறையில் தலைகீழாக தொங்கவிட்டாள். இது அவனுக்கு திருப்தி அளிக்காததால் அவள் அவனை ஒரு கயிற்றால் கட்டினாள். அவள் மேலிருந்து கீழாக பல அடி தூரம் வீசினாள். அது போதவில்லை. அவள் ஜிங்கின் உடலில் அரிப்பு உண்டாக்கும் பூச்சிகளை வைத்தாள். இந்த பூச்சிகள் அங்கே இருப்பதற்கு மிகவும் சிறியதாக இருந்தன.
ஆனால் அந்த புழுக்கள் மிகவும் சிறியதாக இருந்ததால் அவனால் அவற்றை வெளியே எடுக்க முடியவில்லை. பிறகு அந்த இறாலை கொதிக்கும் நீரில் போட்டால் புழுக்களே இறந்துவிடும் என்று அவன் முடிவு செய்தான். அதிர்ஷ்டவசமாக லிசா சரியான நேரத்தில் வந்து அவனது உயிரை காப்பாற்றினாள். மேலும் அவளே அவனுக்கு சிகிச்சை அளிக்கத் தொடங்கினாள். அந்த இறால் லிசாவை மிகவும் நேசித்தது. அவளது அன்பான செய்கை அதன் இதயத்தை வென்றது. பிறகு தான் கடினமாக உழைத்து ஒரு தகுதியான வீரனாக மாறுவேன் என்று அது நினைத்தது. ஜாங் அவ்வப்போது இந்த டிராகனிடம் வந்து அவனுக்கு நிறைய உணவை கொண்டு வந்து கொடுப்பான். ஒரு நாள் நான் மிகவும் தகுதியானவனாக மாறி லிசாவிடம் என் காதலை வெளிப்படுத்துவேன் என்று அவன் அவனிடம் கூறினான். போட்டிக்கு இன்னும் சில நாட்களே இருந்தன. அப்போது லிசா ஜாங்கிடம் வந்து அந்தச் சுருள்களை அவனிடம் கொடுத்தாள். நீ போட்டியில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இவை என் தந்தையுடையவை, உனக்காக நான் திருடியவை என்று அவள் அவனிடம் கூறினாள். அதன் பிறகு 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஜாங் பயிற்சி செய்து கொண்டிருந்தபோது ஜிங்கிற்கு அந்த விபத்து நடந்த சமயத்தில் ஜிங்கின் தந்தை அவனுக்கு கொடுத்த இந்த லாக்கெட் அவனுக்கு கிடைத்தது. அதை கொடுக்கும்போது ஒரு தகுதியான மனிதனாக மாறும்படி குரு அவனிடம் கூறியிருந்தார். ஆனால் ஜிங்கால் இதுவரை எதையும் செய்ய முடியவில்லை. ஒருவேளை என் பயிற்சி நிறைவடையாததற்கு இந்த லாக்கெட் காரணமாக இருக்காது என்று இப்போது அவன் கோபமடையத் தொடங்குகிறான். அப்போது அவன் கோபத்தில் ஒரு குன்றின் விளிம்பிற்குச் செல்கிறான். அவன் அந்த லாக்கெட்டை கீழே எறிந்துவிட விரும்பினான். அப்போது ஒரு குரங்கு அவனை பின்தொடர்ந்து வந்து அவனை இன்னும் ஆழமாக இழுக்கிறது. கீழே ஒரு ஒளி வெளிவருவதை நாம் காண்கிறோம். பின்னர் அந்த லாக்கெட் அவனை ஆற்றிலிருந்து வெளியே இழுக்கிறது. வெளியே வந்த பிறகு அந்த லாக்கெட்டை திருடுவதற்காக குரங்கு அவன் கையை கடிக்கிறது. அதனால் இரத்தம் வடியத் தொடங்குகிறது. லாக்கெட்டின் மீது இரத்தம் சொட்டும்போதே ஏரியிலிருந்து ஒரு குச்சி வெளிவருகிறது. வானம் முழுவதும் இருட்டாகி மின்னல் வெட்டத் தொடங்குகிறது. திடீரென்று ஜஹாங்கின் கையில் இந்த லாக்கெட் இந்த குச்சிக்காகவே செய்யப்பட்டது போல தோன்றுகிறது. இதற்கிடையில் பள்ளிக்கு வெளியே வானத்தில் இதையெல்லாம் கண்டு குரு ஆச்சரியப்படுகிறார். பிளட்ஸ்கின் என்ற ஆயுதம் மீண்டும் உயிர் பெற்றுவிட்டது என்பதை இப்போது அவர் புரிந்து கொண்டார். இந்த ஆயுதம் முதலில் அரக்க மன்னனின் ஆயுதமாக இருந்தது. அதை சில வீரர்கள் அவனிடமிருந்து பறித்து அவனை சிறையில் அடைத்திருந்தனர். அதனால்தான் அரக்க மன்னன் இன்னும் அதை தேடிக்கொண்டிருக்கிறான். அந்த குச்சி மீண்டும் கிடைத்ததால் அசுர அரசன் பூமிக்கு திரும்ப வாய்ப்புள்ளது. இது எப்படி போரிடுவது என்று அவனுக்கு தெரியாத ஒரு போரின் கதை. ஆனாலும் அவன் அதை தடுக்க முயற்சிக்கிறான். அப்போதுதான் லிசாவும் அவளுடைய தோழியும் அங்கு வந்து அந்த பெண்ணை விரட்டிவிடுகிறார்கள். இப்போது லிசா சண்டையிடுகிறாள். அவனது கையில் இருந்த காயங்கள் அனைத்தும் ஆறிவிட்டதை காணும்போதுதான் அவனுக்கு முழு விஷயமும் புரிகிறது. அன்று இரவு அதே பெண் குச்சியை திருடுவதற்காக மீண்டும் ஜாங்கிடம் வருகிறாள். ஆனால் அந்த குச்சி இப்போது ஜாங்குடன் ஒட்டிக்கொண்டு அவனிடமிருந்து பிரிய விரும்பவில்லை. அப்போது அந்த பெண் நினைக்கிறாள், இந்த குச்சியை பெறுவதற்காக அவனை கொன்றால் என்ன? ஆனால் அந்த குச்சி ஜிங்கின் ரிக்ஷாவிலிருந்து வந்து அந்த விசித்திரமான பெண்ணை மயக்கமடையச் செய்கிறது. மறுநாள் காலை ஜிங் கண்விழித்து அந்த பெண் தன் அருகில் கிடப்பதை பார்த்ததும் உடனடியாக பயந்துவிடுகிறான். அப்போதுதான் அந்த பெண் குச்சியை பெறுவதற்காக நடிக்கத் தொடங்குகிறாள். ஜிங் அவள் சொல்வதை கேட்டு அந்த குச்சியை அவனிடம் கொடுக்கிறான். ஆனால் அந்த குச்சி ஜிங்கை விட்டு பிரிய போவதில்லை. ஜாங்கின் பழைய தோழியான அந்த பெண் வேறொரு குருவிடம் பயிற்சி பெற்று இப்போது மிகவும் சக்திவாய்ந்த வீராங்கனையாக மாறியிருக்கிறாள். 10 வருடங்களுக்குப் பிறகும் ஜாங் இன்னும் முதல் நிலையிலேயே இருப்பதை அறிந்ததும், அது உன் தவறல்ல, உன் குரு பயனற்றவர் என்று அவள் கூறுகிறாள். ஒரு நாள் ஜாங் எங்கோ சென்று கொண்டிருக்கிறான். அப்போதுதான் அவன் அந்த விசித்திரமான பெண்ணை அடையாளம் கண்டுகொள்கிறான். அவன் அவளிடம் சென்று, பூக்களை பறிக்காதே, பறித்தால் அவை காயப்படும் என்று கூறுகிறான். ஜாங் மிகவும் மறதியுடனும் அப்பாவியாகவும் இருந்தான். அப்போதுதான் சில வீரர்கள் குதிரைகளில் அவர்களை நோக்கி வரத் தொடங்குகிறார்கள். அந்த பெண் அவனை ஒளிந்து கொள்ளச் சொல்கிறாள். அவர்கள் அவனை கண்டதும் அங்கிருந்து கிளம்பும்போது அந்த விசித்திரமான பெண் அவன் மீது ஒரு குச்சியை எறிகிறாள். ஜிங் பள்ளிக்கு திரும்பும்போது லிசா அதே பழைய நண்பனுடன் நிற்பதை காண்கிறான். அதைக் கண்டு அவன் உள்ளுக்குள் முற்றிலும் உடைந்து போகிறான். ஜிங் தன்னை காதலிக்கிறான் என்பது லிசாவுக்கு தெரியாது. ஏனென்றால் அவன் தன் மனதில் உள்ளதை அவளிடம் ஒருபோதும் சொன்னதில்லை. லிசா ஜிங்கின் முன்னிலையில் தன் காதலனை பற்றி, அவன் மிகவும் நல்லவன், அவன் இப்படி, அவன் அப்படி, அவனால் இதை செய்ய முடியும் என்று புகழ்ந்து கொண்டே இருக்கிறாள். ஜிங் புன்னகைத்தபடியே அவள் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கிறான். ஆனால் உள்ளுக்குள் அவன் இதயம் நொறுங்கி போயிருந்தது. அப்போதுதான் அவனுடைய நண்பர்கள் அவள் குரலை கேட்கிறார்கள். அவன் அங்கிருந்து ஓடிவிடுகிறான். அவன் ஓடும்போது சிலர் அவனை பின்தொடர்கிறார்கள். தற்செயலாக அவன் மீண்டும் அதே விசித்திரமான பெண்ணைச் சந்திக்கிறான். இருவரும் ஒரு பொந்தில் ஒளிந்து கொள்கிறார்கள். உண்மையில் அந்த நபர்கள் இந்த பெண்ணை தேடிக்கொண்டிருந்தார்கள். அந்த விசித்திரமான பெண் ஜிங்கிடம், நான் பாதியாக உடைந்துவிட்டேன், அதனால்தான் இந்த நபர்கள் என்னை தேடுகிறார்கள், நான் என் எஜமானிடமிருந்து ஒளிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறாள். உரையாடலின் நடுவில் அந்த பெண் அவனை கொல்ல ஒரு கத்தியை எடுக்கிறாள்.
அப்போதுதான் அந்த மந்திரக்கோல் ஜிங்கின் உயிரை காப்பாற்றுகிறது. அந்த பெண்ணை மயக்கமடைய செய்கிறது. என்ன நடக்கிறது என்று ஜிங்கிற்கு எதுவும் புரியவில்லை. பிறகு அவன் வெளியே செல்கிறான். உணவு தேடி அவன் திரும்பி வரும்போது அந்த பெண் சுயநினைவு பெற்று ஏதோ சமைத்துக் கொண்டிருப்பதை காண்கிறான். முதலில் அவள் தனது செல்லக் குரங்கை சமைத்திருப்பாளோ என்று ஜிங் பயப்படுகிறான். ஆனால் அது குரங்கு அல்ல, ஒரு முயல். பிறகு ஜிங்கும் அதை சமைத்து அவளுக்கு ஊட்டுகிறான். அவள் கதையை சொல்கிறாள். தன்னை யாரும் கண்டுபிடிக்க முடியாத ஓர் இடத்தில் வாழ விரும்புவதாக அவள் கூறுகிறாள். இறுதியாக போட்டி நாள் வருகிறது. ஒவ்வொரு குருவின் பள்ளியிலிருந்தும் மாணவர்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிட தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இது யார் சிறந்த வீரர் என்பதை தீர்மானிக்கும். இந்த போட்டி முழுவதும் மாணவர்கள் இருந்தனர். யார் முதலில் முடியை பெறுகிறாரோ அவர் முதலில் செல்வார் என்று முடிவு செய்யப்பட்டது. முடி காற்றில் வீசப்பட்டவுடன் எல்லாம் அமைதியாகிறது. தரையில் ஒரு முடி கிடப்பதை ஜிங் பார்க்கிறான். அவன் அதை எடுக்கச் சென்றவுடன் ஷுய் அதை தன் முடியால் பிடித்துக்கொள்கிறாள். அவள் அதை மாற்றுகிறாள். அது முன்பு ஜிங்கிற்கு தீங்கு செய்த அதே பெண். ஜிங் பந்தை எடுத்தபோது அவனுக்கு முதல் தர பந்து கிடைத்தது. அதனால் அவன் இந்தச் சுற்றில் சண்டையிட வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை. பிறகு ஜிங் ஷுயிடம், நீ ஏன் எனக்கு உதவினாய் என்று கேட்கிறான். ஷுயி, நான் சண்டையிட்டு முன்னேற விரும்புகிறேன், இல்லையா என்று கேட்கிறான். போட்டி மீண்டும் தொடங்குகிறது. அவன் ஜிங்கை பார்த்து, நான் எப்படியாவது வெற்றி பெற விரும்புகிறேன் என்று கூறி அவனைச் சமாதானப்படுத்துகிறான். பிறகு அவனது குரு அவன் விரைவில் குணமடைவதற்காக ஒரு சிறப்பு மருந்தை கொடுக்கிறார். அடுத்த நாள் ஷுயி ஒரு அடி கூட அடிக்காமல் தனது எதிராளியை தோற்கடிக்கிறான். இதை பார்த்து அனைவரும் பயப்படுகிறார்கள். பிறகு ஜிங்கின் முறை வருகிறது. அவனது நண்பர்கள் அவனை பார்க்க வருகிறார்கள். அனைவரும் அவனைச் சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனால் ஜிங் தனக்கு முன்னால் இருப்பவனை எளிதாக தோற்கடித்து போட்டியில் வெற்றி பெறுகிறான். ஆனால் எந்த உதவியும் இல்லாமல் அடுத்த சுற்றில் அவனால் வெற்றி பெற முடியுமா? அப்போதுதான் இரவு உணவிற்கு ஜாங் வரும்போது அவனையும் லிசாவையும் தவிர வேறு எந்த மாணவனும் அடுத்த சுற்றுக்கு செல்ல முடியவில்லை என்பதை அறிகிறான். அவன் மிகவும் வருத்தப்படுகிறான். ஆனால் குரு மகிழ்ச்சியடைகிறார். ஏனென்றால் குறைந்தபட்சம் போட்டியாவது முன்னேறியுள்ளது. அடுத்த நாள் போட்டி தொடங்குகிறது. அவனது பழைய நண்பனுடன் அவன் சண்டையிடுகிறான். அவனால் அவ்விருவரின் தாக்குதல்களிலிருந்து தப்பிக்க முடியவில்லை. சிறிது நேரத்திலேயே தோற்றுவிடுகிறான். அப்போதுதான் அவன் கோபத்துடன், உனக்கு சக்தி இல்லை என்று என்னிடம் போய் சொல்லி என்னை ஏமாற்றிவிட்டாய் என்று கூறுகிறான். அவன் இதை மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொண்டு ஜிங்குடனான தனது நட்பை முறித்துக்கொண்டு அங்கிருந்து சென்றுவிடுகிறான். மறுபுறம் ஷுய் லிசாவை தோற்கடிக்கிறான். அப்போதுதான் போர்க்குரு அவனை திட்டுகிறார். உண்மையில் ஜிங் தனது சக்தியை வேண்டுமென்றே மறைத்திருப்பதாக அந்த குரு உணர்கிறார். இவையெல்லாம் மந்திரக்கோல் என்பது அவர்களுக்கு தெரியாது. அப்போதுதான் ஜாங்கின் குரங்கு அவனை இரவில் ஆற்றங்கரைக்கு அழைத்துச் செல்கிறது. அங்கே ஷுயி மயக்க நிலையில் கிடக்கிறாள். ஜாங் அவளை தூக்கி பார்க்கிறான். அவள் மிகவும் பலவீனமாகிவிட்டதை காண்கிறான். அவன் அவளுக்கு மருந்து கொடுக்கிறான். அது அவளை சற்று தேரச் செய்கிறது. இப்போது ஷுயிக்கு அவள் மீது பிரியம் வரத் தொடங்கிவிட்டது போல் தெரிகிறது. ஆனால் அடுத்த நாள் இருவருக்கும் இடையிலான இறுதிப் போட்டி நடைபெறவிருந்தது. அடுத்த நாள் அனைத்து ஆசிரியர்களும் மாணவர்களும் அவர்களின் சண்டையை பார்க்க கூடுகிறார்கள். அப்போதுதான் ஜாங்கின் ஆசிரியர்கள் அவனிடம், நீ ஜெயித்தாலும் தோற்றாலும் எங்களுக்கு ஒரு பொருட்டல்ல. நீ இவ்வளவு தூரம் வந்துவிட்டாய். இது நமது பள்ளிக்கு ஒரு பெரிய விஷயம் என்று கூறுகிறார்கள். ஆனால் ஜாங் இன்று தனது மந்திரக்கோலை கொண்டு வரவில்லை. ஏனென்றால் அவன் ஏமாற்றி ஷுயியை தோற்கடிக்க விரும்பவில்லை. அதனால்தான் அவன் அந்த மந்திரக்கோலை எங்கோ எறிந்துவிட்டான். இப்போது அது அவன் பயந்த ஒன்று. மந்திரக்கோல் காரணமாக ஜாங் ஆரம்பத்தில் மோசமாக தோற்கத் தொடங்குகிறான். ஷுயி அவனிடம் சரணடையச் சொல்கிறாள். ஆனால் ஜாங் விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை. எல்லோருக்கும் அவனை தெரிந்திருந்ததால் அவன் தன் கடைசி மூச்சு வரை போராட விரும்பினான். தோற்றவன் ஷுவாய் போட்டியை முடிப்பதற்காக தன் வாளை உருவுவான் என்று நினைத்தான். அவள் ஜாங்கை தாக்கவிருந்த நேரத்தில் தன் குரு இறப்பதை அவளால் பார்க்க முடியாததால் அந்த மந்திரக்கோல் அங்கே வந்தது. அந்த மந்திரக்கோல் அவள் உயிரை காப்பாற்றியது. மேலும் ஜாங்கின் சண்டையால் ஏற்பட்ட காயங்கள் அனைத்தும் குணமாகத் தொடங்கின. அதன் பிறகு ஜாங் அந்த மந்திரக்கோலின் உதவியுடன் ஷுவாயை தொடர்ந்து தாக்கி அவனை தோற்கடிக்கத் தொடங்கினான். ஜாங்கின் மூக்கிலிருந்து ரத்தம் வழிவதை கண்டவுடன் அவன் மந்திரக்கோலை நிறுத்தினான். அப்போதுதான் ஜாங்கிடமிருந்து மந்திரக்கோலை திருட மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருந்த அந்த பெண் அங்கே தோன்றினாள். அந்த நேரத்தில் அசுர அரசன் அங்கே தோன்றினான். அவன் எல்லா அசுரர்களையும் பூமிக்கு அனுப்பினான். ஒரு சிறு குழந்தையின் குரலைக் கேட்டு பல மாணவர்கள் காட்டிற்குச் சென்றனர். ஆனால் அது ஒரு பொறி என்று தெரியவந்தது. அவர்கள் அனைவரும் அதில் சிக்கிக்கொண்டனர். ஒரு பொம்மலாட்டக்காரன் அவர்களை கட்டுப்படுத்தி ஒருவரையொருவர் தாக்கிக் கொள்ளும்படி கட்டாயப்படுத்தினான். ஒரு அசுரன் மிகவும் ஆபத்தானவனாக இருந்தான். அவன் அனைவரையும் தனக்குள் உறிஞ்சிக் கொண்டான். இப்போது எல்லா அசுரர்களும் வெளியே வந்து அசுர அரசன் அவர்களை கொல்வதற்காக மாணவர்களை தாக்கத் தொடங்கினர். அரக்க மன்னனிடம் செல்லும் பாதை தெளிவாக உள்ளது. அனைத்து குருமார்களும் இந்த தடியை அடையாளம் கண்டு அரக்க மன்னன் ஏன் இங்கு வந்திருக்கிறான் என்பதை புரிந்து கொள்கிறார்கள். இது இரத்தத்தோல் ஆயுதம் என்பதையும் அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். அனைத்து குருமார்களும் ஜிங்கை சிறையில் அடைத்துவிட்டுச் செல்கிறார்கள். அப்போது அடையாளம் தெரியாத ஒரு பெண் அங்கு வந்து தன் சக்திகளை பயன்படுத்தி அனைவரையும் திகைக்க வைக்கிறாள். அவள் ஜிங்கை விடுவிக்கிறாள். அவள் அவனை அரக்க மன்னனிடம் அழைத்துச் செல்ல விரும்பினாள்.
உண்மையில் அங்கு இருந்த அந்த பெண் அரக்க மன்னனின் மகள். இப்போது அவள் ஜாங்கை தன்னுடன் அழைத்துச் செல்ல விரும்புகிறாள். ஆனால் ஜாங் தப்பி ஓட விரும்பவில்லை. அவன் தப்பி ஓடினால் எல்லா பழியும் தன் மீதுதான் விழும் என்று அவள் உணர்கிறாள். அவள் அவனை அழைத்துச் செல்லும்போது அவனை காப்பாற்ற அந்த கோல் முன்வருகிறது. அப்போது அந்த பெண் தான் அவனுக்கு தீங்கு செய்யவில்லை, மாறாக அவனது உயிரை காப்பாற்றுவதாக கூறுகிறாள். அந்த கோல் அவளுடன் உடன்பட்டு அவர்களுடன் செல்கிறது. ஆனால் அந்த பெண் போய் சொல்கிறாள். அவள் தப்பி ஓடியவனை தன் தந்தையான அரக்க மன்னனிடம் அழைத்துச் செல்கிறாள். அவளை பார்த்தவுடன் அரக்க குரு அவனை தாக்குகிறார். ஆனால் அந்த பெண் தன் தந்தையை தடுக்கிறாள். அவனை கொல்ல வேண்டாம், ஆனால் அவனுக்கு பாடம் புகட்டுங்கள் என்று அவள் கூறுகிறாள். தப்பி ஓடியவனை காப்பாற்ற அவள் தன்னால் முடிந்தவரை முயற்சிக்கிறாள். ஆனால் தன் தந்தையின் சக்திக்கு முன்னால் அவளால் நீண்ட நேரம் தாக்குப்பிடிக்க முடியவில்லை. இப்போது ஜாங் அரக்க மன்னனின் பிடியில் சிக்கியுள்ளான். ஜாங் தன் கோலின் சக்தியால் அரக்க மன்னனுடன் தொடர்ந்து போராடுகிறான். அனைத்து குருக்களும் அங்கு வந்து சேரும் வரை அவன் தனியாகவே போராடுகிறான். அதன் பிறகுதான் அனைத்து குருக்களும் மாணவர்களும் அவனை காப்பாற்ற வந்து அரக்க மன்னனை தாக்குகிறார்கள். அசுர அரசன் அனைவர் மீதும் பலமாக விழுந்து அவர்களை பின்னுக்கு தள்ளுகிறான். மறுபுறம் ஸ்ரீ அசுர அரசனின் மகளான அந்த பெண்ணை தாக்குகிறான். ஜாங் அவளை காப்பாற்ற வருகிறான். ஆனால் அந்த பெண் பலத்த காயமடைகிறாள். அப்போதுதான் அனைத்து குருமார்களும் ஒன்று சேர்ந்து தங்கள் இடி தாக்குதல்களை பயன்படுத்தி ஜாங்கை தாக்குகிறார்கள். இதை கண்ட ஜாங் அதிர்ச்சியடைகிறான். ஏனெனில் அவனது காம் மறைந்த இரவில் அவன் கண்ட அதே சக்திதான் இது. இப்போது அவனது காமை அழிக்கக்கூடியவர்கள் குருமார்களை தவிர வேறு யாரும் இல்லை என்று அவன் சந்தேகிக்கிறான். இருப்பினும் அவனால் உண்மையை புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர்களுக்கு உதவத் தொடங்குகிறான். அப்போதுதான் அவனது தீய ஆவி இரு தரப்பு சக்திகளையும் இழுக்கத் தொடங்குகிறது. ஒருபுறம் அசுர அரசனின் இருண்ட சக்தி, மறுபுறம் குருமார்களின் சக்தி. இது ஜாங்கின் சக்தியை அவனது தோலை அடையச் செய்கிறது. இதைக் கண்ட அசுர அரசன் புன்னகைத்து இதுதான் எல்லாவற்றையும் முடிவுக்கு கொண்டுவரும் சக்தி என்று கூறுகிறான். இதைச் சொல்லிவிட்டு அவன் அங்கிருந்து செல்கிறான். அசுர அரசனின் வார்த்தைகளை கேட்ட குருமார்கள் பயந்து போய் ஜாங்கை கொல்ல முடிவு செய்கிறார்கள். அவர்கள் அவனை தாக்கும்போது எல்லாம் ஒரு பொய் என்று ஜாங் உணரத் தொடங்குகிறான். இப்போது அவன் அவனுக்குள் முழுமையாக இருக்கிறான். அனைவரையும் அழிக்கும் சக்தி அவனிடம் உள்ளது. அவன் தாக்க தயாராகும் நேரத்தில் லிசா குறுக்கிடுகிறாள். தன் தந்தையை காப்பாற்றும் முயற்சியில் அவளும் கடுமையாக காயமடைகிறாள். அவள் இறக்கும் தருவாயில் தன்னை அடையாளம் கண்டுகொள்ளுமாறு ஜாங்கிடம் கூறுகிறாள். இதை கேட்டதும் ஜாங் சுயநினைவு பெறுகிறான். ஆனால் லிசா அவன் கைகளில் இறந்து விடுகிறாள். இங்கே அந்த பாலம் ஜாங்கை உள்ளிருந்து உடைக்கிறது. அப்போதுதான் ஷுவாயின் குரு ஜாங்கை அழிக்குமாறு ஷுவாயிடம் கூறுகிறார். முதலில் ஷுவாய் சற்று பயந்தாலும் தன் குருவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ஜாங்கை தாக்குகிறான். அப்போதுதான் ஜாங்கின் தோழன் முன்னே வந்து அந்த தாக்குதலை தடுக்கிறான். அவன் மீண்டும் தாக்கும்போது ஜாங்கின் குரு அந்த தாக்குதலை தடுக்கிறார். கூடிய விரைவில் இங்கிருந்து சென்று விடுமாறும் மீண்டும் இங்கு திரும்பி வர வேண்டாம் என்றும் அவனிடம் கூறுகிறார். ஷுவாய் மூன்றாவது முறையாக தாக்க முன்னே வரும்போது ஜாங் ஒருமுறை தன் உயிரை காப்பாற்றியது அவனுக்கு நினைவுக்கு வருகிறது. அவனது கருணைக்கு நன்றிக்கடனாக அவள் அவனை விட்டு பிரிந்து செல்ல அனுமதிக்கிறாள். அப்போதுதான் ஜாங் அந்த அறிமுகமில்லாத பெண்ணை தன்னுடன் அழைத்துக் கொண்டு பறந்து செல்கிறான். அவளுக்கு ஒரு உதவி செய்வதாக அவன் உறுதியளிக்கிறான். உங்களை யாரும் கண்டுபிடிக்க முடியாத ஓர் இடத்திற்கு நான் உங்களை அழைத்துச் செல்கிறேன் என்று அது சொல்கிறது. இதுதான் கதையின் முடிவு. உங்களுக்கு இந்த கதை பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் செய்யுங்கள். மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். பார்த்ததற்கு நன்றி.